பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்க விலக்கிக்கிட்டு செல்றோம். இந்த பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாயில 2500 அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. அப்போ திமுக என்ன சொன்னாங்க, விக்கிற விலைவாசிக்கு 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்டால முடியல. கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு, அது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 1000 ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். அப்ப இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்ல, தேர்தலுக்காக. அப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்ப மட்டும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா? இது எந்த வகையில் அநியாயம்? மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்றீங்க, உங்க ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்றீங்க. இது எந்த வகையில் நியாயம்? அன்னைக்கு சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இப்ப 1000 ரூபாய் கூட வக்கு இல்லாம இருக்கு இந்த கவர்மெண்ட். ஒரு 500 ரூபாய் கூட முடியலையா உங்களால? அப்ப வீண் பேச்சு எதுக்கு பேசுறீங்க? அப்போ வீண் வாய் தான் இருக்குது. அப்போ இந்த முறையை தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஆளும் திமுகவை கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக மக்கள் சார்பாக நான் என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாக்குறுதிகளை நீங்க இதுவரைக்கும் நிறைவேற்றல. வரும்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க? ஒவ்வொரு வாட்டியும் இந்த வாட்டி ஜெயிச்சா இதை பண்றோம் அதை பண்றோம். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளில எத்தனை வாக்குறுதி இங்க நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குதுங்க. இப்ப கவர்னர்கிட்ட நாங்க பேசுறப்போ அவர் சொல்றாரு, எஃப்ஐஆர் கூட அதை ஃபைல் பண்றதுக்கு 4 மணி நேரம் கழிச்சுதான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை இதுக்கு பெரிய அளவுல இத பத்தி தடுக்கிறதுக்கோ இதுல உண்மையை வெளிக்கொண்டு வரவோ மிகப்பெரிய அளவுல அவங்க ஆர்வத்தை காமிக்கல. ஏன்னா இன்னைக்கு திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரே சொல்றாரு, அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபி தான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாம ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு திமுக அனுதாபியா இருந்தா அவருக்கு எப்படி இவங்க தண்டனையை வாங்கி தருவாங்க? இன்னைக்கு குண்டாஸ்ல போட்டிருக்கோம் சொல்றீங்க. நிச்சயமாக அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு ரயில்ல இருந்து சந்தியான்ற பொண்ணு சதீஷ் என்றவர் தள்ளி விட்டார், லவ் பண்ணலன்னு, அது மட்டும் தூக்கு தண்டனைக்கு போயிருக்கு அந்த வழக்கு. அந்த வகையில் இனிமேல் சிறு குழந்தை முதல் பள்ளி குழந்தை முதல் பல்கலைக்கழகம் இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் பாதுகாப்பு தரணும். யாராவது அதை மீறி பாலியல் வன்கொடுமை செய்தால் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தரணும்.